வணக்கம் நண்பர்களே. நாம் அன்றைக்கி கேரளா லாட்ரி 19ஆம் தேதி செப்டம்பர் மாதம். இதில் நம்ம நேற்று பார்த்த இந்த ஸ்க்ரீன்ஸில் யார் யார் எப்படி அந்த போர்டை வந்து பாஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாளைக்கு இவங்க கொடுக்குற டிப்ஸை வச்சு நம்ம வந்து சில நம்பர்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். இன்றைக்கி நம்ம இந்த ஸ்க்ரீன் பார்த்துருந்தோம். நம்ம வந்து பி போர்டு வந்து 5 வரும்னு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். அடுத்து வந்து ஏ போர்டு வந்து 7 வரலாம் அப்படின்னு தான் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். நம்ம வீடியோ எனது கணிப்புங்கிற வீடியோவில் பார்த்தவங்களுக்கு தெரியும். டி போர்டு வந்து 3 அல்லது 8 வரும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் நம்ம கொடுத்த கணிப்பு வந்து வேறு நம்பரு. அதில் இவங்க கொடுத்த கெஸ்ஸிங் படி 2 போர்டு டைரெக்டாக பாஸ் பண்ணிட்டாங்க. டியும் ஏவும், டியும் பியும். சரிங்களா? இவங்க எப்போயுமே ஒரு நம்பர் டைரெக்டாக பாஸ் பண்ணுவாங்க, ஒரு நம்பர் இன்டைரக்டாக பாஸ் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி 2 நம்பரையுமே டைரெக்டாகவே பாஸ் பண்ணிட்டாங்க. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நாளைக்கு இது நமக்கு உதவும். இவங்களும் இன்றைக்கி 2 நம்பர் டைரெக்டாக பாஸ் பண்ணிட்டாங்க. ஏ போர்டு 7, சி போர்டு 4. ஏவும் சியும் கரெக்டாக பாஸ் பண்ணிட்டாங்க. என்றைக்குமே ஒரு போர்டு தான் பாஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி இவங்க 2 போர்டு பாஸ் பண்ணிட்டாங்க. ஒரு சில நாள் போர்டு பாஸ் பண்ணவே மாட்டாங்க. இன்றைக்கி 2 போர்டு பாஸ் பண்ணிட்டாங்க. இந்த 2 பேர்த்தையும் நம்ம மேட்ச் பண்ணியிருந்தால் கூட 4 டிஜிட் கண்டுபிடிச்சிக்க முடியும். இவங்க நம்ம இப்படி எடுத்திருந்தோம், பிசி வரும் அப்படின்னு நான் எடுத்திருந்தேன். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க ஏபி மட்டும் கொடுத்துட்டாங்க. ஏபி. சரிங்களா? 7, பி வந்து 5, சி வந்து 4. அது வந்து இங்கே எங்கேயுமே கன்ஃபார்ம் பண்ண முடியல. டி வந்து 8, 7 + 1 8 கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு சில ஃபார்முலாவில் தான் அவங்களால கொடுக்க முடியும். அதுக்கு மேலே அவங்களால கொடுக்க முடியாது. அதனால் நம்ம அவங்க கொடுக்குற கணிப்பை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். 4 டிஜிட் நம்மளால் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். நாளைக்கு தேதி வந்து 20. கேரளா லாட்டிக்கு வந்து இங்கிலீஷ் மாத தேதி 20, மலையாளத்துக்கு தேதி 4, இஸ்லாமன் தேதி வந்து 16. சரிங்களா? இன்றைக்கி வந்து ரிசல்ட்டு நீங்கள் உனக்கு தெளிவாக கவனிக்கணும். இன்றைக்கி தேதி வந்து அவங்கள மலையாளத்துக்கு தேதி 3. இன்றைக்கி வந்து அடுத்த நாள் தேதியை வந்து ரிசல்ட்டாக வச்சுட்டாங்க. 4ங்கிறத ரிசல்ட்டாக வச்சுட்டாங்க. இதே மாதிரி போன மாதம் அவங்க வைக்கும்போது ஒரு நாள் வந்து அன்னைக்கு தேதிக்கு பதில் அடுத்த நாள் தேதியை ரிசல்ட்டாக வச்சாங்க. மறுநாள் என்ன பண்ணாங்கன்னா அன்னைக்கு தேதிக்கு முந்தின தேதி வந்து ரிசல்ட்டாக வச்சாங்க. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி 4ங்கிற தேதிக்கு நாளைக்கு ரிசல்ட்டு சி போர்டு வந்து 3ஆக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பார்த்துக்கலாம். அடுத்து ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நம்பர் தான் எடுத்திருந்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒவ்வொரு நம்பர் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி நாளைக்கு இதில் வந்து ஒவ்வொரு நம்பர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம கணிப்புப்படி சி வந்து 3 வர வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வந்து 3ஆம் தேதிக்கு வந்து 4ஆம் தேதியை ரிசல்ட்டாக வச்சுருந்தாங்க. நாளைக்கு 4ஆம் தேதிக்கு வந்து 3ஆம் தேதியை ரிசல்ட்டாக வச்சுருப்பாங்க. முந்தின நாளுடைய தேதி. அப்படி பார்க்கும்போது 37ல் 3 இருக்குது. சரிங்களா? இங்கே 29 இருக்குது, 16 இருக்குது, 37 இருக்குது, 50 இருக்குது, 20 இருக்குது. இந்த தேதி 10, 20, 30 அப்படின்னு வர்ற தேதியிலையும் 2 5 இறங்கும், 2 0 இறங்கும். இப்படி இறங்கி இருக்குது. நாளைக்கு எப்படி இறங்கும்? சரி, மற்றவங்க கொடுத்த கணிப்பு என்னென்னு பார்த்துடலாம். இவங்க 4 போர்டில் 3 9 0 6, 3 போர்டில் 2 1 7, 3 9 0 6 2 1 7. இதில் எத்தனை போர்டு டைரெக்டாக இறங்கும், எத்தனை போர்டு ரிவர்ஸில் இறங்கும், எத்தனை நம்பர் இறங்கும், 4 நம்பர் இறங்குமா அப்படின்னு கால்குலேஷன் பண்ணுவோம். நாளைக்கு மேனுவலாக கொடுக்குறவங்க கணிப்புப்படி. அடுத்து இன்னொருத்தங்க இவங்க 5 0 6 3 போர்டில் 4 3 8 1 5 0 6 2 பேர்ட்டுமே 3ஆம் நம்பர் இருக்குது. நாளைக்கு 3ஆம் நம்பர் சி போர்டில் இறங்குமா அப்படின்னு பார்த்துடலாம். இவங்க இன்றைக்கி 2 போர்டு இன்டெரக்டாக கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி நாளைக்கு 2 போர்டு இந்த 3 1 0 2ல் 2 போர்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க இன்றைக்கி வந்து இது நாளைக்கு வந்து 20ஆம் தேதிக்கு 2 போர்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று 618, ஒன்று 573. இன்றைக்கி இவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நேற்று கொடுத்த இந்த இடத்துல இவங்க மாற்றிட்டாங்க. செட்டு கரெக்டாக கொடுத்தேன்னு சொல்லி மாற்றிருக்காங்க. ஆனால் இவங்க கொடுத்த நம்பர் வந்து வேறு. 4 7 சென்டரில் ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் ரிசல்ட் வந்து இந்த போர்டு ரிவர்ஸ் டைரெக்ஷனில் 7 5 4 இறங்கிருச்சு.
அதில் 2 கோல் பாஸ் ஆச்சு, ரிவர்ஸில் வந்து 2 கோல் பாஸ் ஆகிடுச்சு. அப்படி பார்க்கும்போது இந்த 6, 1, 8, 5, 7, 3ல் நமக்கு 3 சி போர்டு உட்காரும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். இந்த சி போர்டு இங்கே வந்து உட்காந்துச்சுன்னா இங்கே வந்து இது ஏ போர்டு உட்கார வாய்ப்பு இருக்குது. அப்போ 5ம் 3ம் உட்கார வாய்ப்பு இருக்குது. இடையில ஒரு நம்பர் மட்டும் நம்ம கண்டுபிடிப்போம். தொடர்ந்து இணைந்திருக்கால் நம்ம 4 டிஜிட் கண்டுபிடிக்க முடியும். இந்த சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக வெற்றி பெற்றே தீர்வார்கள். 4 டிஜிட்டை கண்டுபிடித்தே தீர்வோம். நன்றி, வணக்கம்.